தம்பி நீயாடா? சின்ன வயசுல பார்த்தது அப்படியே உங்க அப்பா மாதிரியே இருக்கடா. யோ புளிப்பு, எங்க அப்பாவுக்கு போனா எங்க அப்பா மாதிரி தான் இருப்பேன், இல்ல ஒண்ணு மாரி இருப்பேனா? பேச்சு வகையில அப்படிதான் கேட்பாங்க. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. சரி, இந்த பக்கம் எங்க போற? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கொளுத்து வேலைக்கு போற மாதிரி தெரியுதா? இல்லடா, ஸ்கூல் தான் போற. பேக் இல்ல, புஸ்தகம் இல்ல, அப்படியே வெறுமனையா போற. அதெல்லாம் ஸ்கூல்லயே வச்சுட்டு வந்துருவேன். இல்ல ஆமாவோட மாரி முதுகுல மாட்டின்னு சுத்த முடியும்? ஸ்கூல்ல வச்சுட்டு வந்துட்டா வீட்டுல போய் எப்பரா படிப்ப? எங்க சார் தாங்க சொல்லிக்கிறாரு, ஸ்கூல்ல நடக்கிறத வீட்டுல சொல்லக்கூடாது, வீட்டுல நடக்கிறத ஸ்கூல்ல சொல்லக்கூடாதுன்னு. அதனால தான் ஸ்கூல்லயே வச்சுட்டு வந்துருது எல்லாத்தையும். டேய், அது உங்க சாரு கிளாஸ் எடுத்துனப்ப நீங்க கதை ஓட்டுன்னு இருப்பீங்கல்ல, அதுதான் அவர் அப்படி சொன்னாரு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. எங்க சார் சொன்னா அதை கேட்போம். அதான் எங்க கொள்கை. சரி உடுப்பா, இருக்கட்டும். அதுனா காதுல கல் வச்சு முகத்தி போட்டுக்கிற. கடிக்க வாங்க காசு இல்லைங்க, அதான் என் ஆளோட மூக்குத்தி வாங்கி போட்டுங்கிறான். இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலை பண்றீங்க? ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருங்கடா. மதிய சாப்பாடுலாம் அப்படி ஸ்கூல்ல வாங்கி சாப்பிடுறீங்களா? சாப்பாடு சாப்பிட்ற வரைக்கும் நாங்க அங்க இருந்தோம்னா எங்களுக்கு அங்க என்னங்க மரியாதை இருக்குது? டேய், என்னடா சொல்ற? எல்லாம் அட்டனன்ஸ் போறதுக்கு மட்டும்தான் அங்க இருப்போம். 11 மணிக்கு பிரேக் பெல் அடிச்சாங்களா, பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்துன்னு அட்டிக்கு செதறிடுவோம். அட்டியா? என்னடா அது அட்டி? ஏன்னா பார்ட் டைம் வேலைக்கு மூட்டை கடை தூக்க போறீங்களா? அந்த அட்டி இல்லைங்க, இது நாங்க பசங்களாம் கும்பலா இருப்போம், அதுக்கு பேர் தான் அட்டி. சரி இருக்கட்டும், இவ்வளவு நேரம் பிளேடு போட்டீங்கறியா, யார் நீ? ஸ்கூலுக்கு வா, நான் யாருன்னு உனக்கு தெரியும். Oh no!